கிளார்க் அட்டெண்டர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. கல்வி தகுதி 10-12 டிகிரி இருந்தால் போதும். காலி இடங்கள் 113 காலி இடங்கள். காலி இடங்கள் 113. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு வந்து 6/2/2025. ஓகேவா. கிளர்க் அட்டெண்டர் வேலைவாய்ப்பு 2025. கல்வி தகுதி 10-12 டிகிரி இருக்கணும். காலி இடங்கள் 113. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தா 6/2/2025 சொல்லியிருக்காங்க. இதில் ஃபுல் நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். இதுதான் அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன். ஓகேவா. ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் போர்ட் ஆஃப் குரூப் சி டிஃபென்ஸ் சிவிலியன் அண்டர் த டிஜிஎஃப்எம் ஸ்கேடர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க் இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 113. ஸோ டைரக்ட் ஜென்ரல் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா அக்கௌண்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டன்ட் வந்து ஒரு வேக்கண்ட்டு. ஸ்டெனோகிராஃபர் வந்து ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க் வந்து 11 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் ஒரு 24 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபர் ஒரு 1, ஃபயர்மேன் ஒரு 5, குக்கு 4, லேப் அசிஸ்டன்ட் 1, மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து 29, ட்ரீட்மெண்ட் மேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 31, வாஷர்மேன் 2, கார்பெண்டர் ஜாயினர் 2, டின் ஸ்மித் வந்து 1. ஸோ மொத்தம் 113 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது அக்கௌண்டன்ட் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா அப் டு 30 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். டிகிரி இன் காமர்ஸ் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இருக்கணும். ஆர் 12th கிளாஸ் எலக்ட்ரானிக் ப்ராசிக்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு 18 to 27 இயர்ஸ் இருக்கணும். லோவர் டிவிஷன் கிளர்க்கு 18 to 27. மேக்ஸிமம் வந்து 18 to 25 வயசுக்கு 27 வயசு தான் ஜாப் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. ஸ்டோர் கீப்பருக்கு 18 to 27. ஸோ எசென்சியல் 12th இருந்தால் போதும். ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து 18 to 27, 12th இருந்தால் போதும். ஸோ ஃபயர்மேனுக்கு 18 to 25 வயசு, மெட்ரிகுலேஷன் 12th தான் சொல்லியிருக்காங்க. குக்குக்கு வந்து மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆர் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் இருந்தால் போதும் 18 to 27. மல்டிடாஸ்கிங் ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து 18 to 25. மாஸ்டர்மேன் 18 to 25. ஸோ எல்லாமே மெட்ரிகுலேஷன் இருந்தால் போதும். 12வது இருந்தால் போதும். ஓகே. கார்பெண்டர் ஜாயின் இருக்கும் 12வது இருந்தால் போதும். 18 to 25. சரிங்களா. ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் இது பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நாம்ஸ் அதுதான். ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் நாம்ஸ் தான். ஸோ ரிட்டன் டெஸ்ட் செலெக்ஷன் வில் பி மோட் ஆஃப் செலெக்ஷன் வில் மேட் ஆஃப் பேசிஸ் ஆன் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஓகேவா. ஸோ 2 parts ரிட்டன் எக்ஸாமினேஷன், டைப்பிங் டெஸ்ட், ஷார்ட் லிஸ்ட்டு, ஸ்டார்ட் கேண்டட் டெஸ்ட். ஓகேவா. டைப்பிங் குவாலிஃபைங் நேச்சர். ரிட்டன் டெஸ்ட் வில் பி கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ். ரிட்டன் டெஸ்ட் வில் பி 2 hours டியூரேஷன். ஓகேவா. மொத்தம் 2 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஜென்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் செலக்டட் கேண்டிடேட்ஸ் இந்தியா சர்வீஸ் லயபிலிட்டி. ஓகேவா. ஸோ வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த வெப்சைட். ஓகேவா. அஃபீஷியல் வெப்சைட் வந்து இதுதான். ஓகேவா. DGAFMA24.online publication form.orgன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் லிங்க் அட்வர்டைஸ்மெண்ட் இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கூட பார்த்துக்குங்க. சரிங்களா. ஸோ இதை நான் பார்த்துங்க. மொத்தம் 113 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஓகேவா. ஜென்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. தேங்க்யூ.